வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கிட்டானோ ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட்ஸ் பண்ணணும், இல்லை ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸ் பண்ணணும், எடிட்டிங் சர்வீசஸ், இல்லை கிராஃபிக் டிசைனிங், கார்ப்பரேட் வீடியோஸ், இந்த மாதிரி எந்த வீடியோ சர்வீசஸ் இல்லை எடிட்டிங் சர்வீசஸ் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ரீசெண்டாக பண்ண ஸ்பெக் ஆடோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க், அதை செக் பண்ணி பாருங்கள். வணக்கம் அமிகோஸ். இன்றைக்கி வந்து நம்ம டெட்பூல் அண்ட் வோல்வரின் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸாக வந்த டெட்பூல் 1 and 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் டெட்பூலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாஃபிக்ஷனலான கேரக்டர். மெட்டாஃபிக்ஷனல்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். லைக் இப்போ நீங்கள் படம் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் பார்க்குற படத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து திடீர்னு ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி உங்ககிட்ட, அதாவது ஆடியன்ஸ் கிட்ட வந்து பேசுறது, ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லைனா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு படம், அதில் நான் வெறும் ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு வந்து அந்த கேரக்டர் வந்து உங்களை நம்ப வச்சதுன்னா அதுதான் மெட்டாஃபிக்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டெட்பூல் கேரக்டரே வந்து எப்படி காமிக்ஸ்லேயே வந்து எப்படி வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் காமிக்ஸ் படிக்கிறப்பவே வந்து அந்த ஆத்தரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, அந்த புக்கை படிக்கிறவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நக்கலான ஒரு கேரக்டர். அண்ட் படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூல் கேரக்டர் வந்து ஆடியன்ஸ் அடிக்கடி கிண்டல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மார்வல் யூனிவர்ஸை கிண்டல் பண்ணுறது, 20th Century Fox கிண்டல் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கும். இது 1 and 2ல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தேர்ட் பார்ட்டில் எனக்கு கொஞ்சம் வந்து நெருடலாக இருந்ததே அந்த விஷயம்தான். ஏன் அப்படின்னா, அந்த பாயிண்ட்டை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, டிவிஏ, அதாவது நீங்கள் லோக்கி சீரீஸ் பார்த்திங்கன்னா தெரியும். டிவிஏ அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து டைம் கீப்பர்ஸ். எல்லா டைம் லைனும் ஒழுங்காக வந்து இருக்கா, இல்லை யாராவது வந்து ஏதாவது டைம் லைனை மாற்ற ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா, அதெல்லாமே ஒரு இல்லீகலாக வந்து அந்த டைம் கீப்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெட்பூல் வந்து கேபிளோட டைம் மிஷின் ஒன்று இருக்கும். அந்த கேபிளோட டைம் மிஷின் வச்சு இவர் சில வேலைகளாக பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூடிங் த போஸ்ட் கிரெடிட் சீனில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரயன் ரெனால்ட்ஸ் வந்து டக்குன்னு கிரீன் லேண்டர் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுற மாதிரி எல்லாம் சீன் வச்சுருப்பாங்க. ஸோ அவரோட டைம் லைனை வந்து மாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறக்காக டிவியை வந்து அவரை கூப்பிட்டு வராங்க. ஸோ இதுதான் காரணமாக இருக்கும்னு ஆக்சுவலாக டெட்பூல் நினைக்கிறாரு. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட யூனிவர்ஸில் வந்து லோகன் இறந்துட்டதுனால உன்னோட யூனிவர்ஸே இப்போ அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லோகன் படத்தில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, டெட்பூலுக்கு அவனோட யூனிவர்ஸை காப்பாற்றணும், அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த யூனிவர்ஸுக்கு வந்து ஒரு வோல்வரின் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த வோல்வரினை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக வேறு யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய வோல்வரின்ஸ் எல்லாம் தேடி போகிறான். கடைசியில் அவன் கண்டுபிடிக்கிற வோல்வரின் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படத்தில் பார்க்குற அந்த எல்லோ சூட் வோல்வரின். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, சீயிங் ஹியூக் ஜாக்மன் அஸ் வோல்வரின், அது ஒரு விஷயம். இன்னொன்று அவரை எல்லோ சூட்டில் பார்க்குறது. ஏன்னா வந்து எக்ஸ்மென் ஃபேன்ஸுக்கு தெரியும் அந்த எல்லோ சூட்டுங்கிறது எவ்வளோ ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் அப்படின்னு. நம்ம வந்து முன்னாடி அனிமேட்டட் சீரீஸ்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துட்ருப்பேன், கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்மென் சீரீஸில் வந்து அவர் அந்த எல்லோ சூட்டில் வந்து அந்த கொம்பு மாதிரி அந்த மாஸ்கோட, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்மென் வோல்வரின் ஒரிஜின்ஸ் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் சொன்னார், இந்த மாதிரி வந்து நீ கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா திரும்பவும் நீ விளாட்றப்போ அந்த எல்லோ சூட்டோட விளாட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்காகவே கேமை கம்ப்ளீட் பண்ணி அகைன் அந்த கேம் விளாண்டேன். பிகாஸ் வோல்வரின் வித் எல்லோ சூட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வோல்வரினோட எந்த படத்துலையுமே அவர் எல்லோ சூட் போட்டிருக்கவே மாட்டார். அது வந்து ஃபேன்ஸ் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம் வந்து எல்லோ சூட்டில் இந்த படத்தில் வருவாரா, அந்த படத்தில் வருவாரா, இன்ஃபேக்ட் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் லோகனில் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவ்வளோதான், வோல்வரின்னு இறந்துட்டாரு, இனி எங்கே வந்து எல்லோ சூட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சோம். எனக்கு தெரிஞ்சு டெட்பூல் படத்தில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் வோல்வரின் எல்லோ சூட் தான். அதுவும் வந்து கிளைமேக்ஸில் வந்து அவர் அந்த ஹார்ன் மாதிரி அந்த ஹெல்மெட்டோட அதோடையே வராரு. ப்ரீவியஸ் 1 and 2ல் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் அந்த சிம்பிளான கதையை கூட வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து அந்த கதையில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்தது. இந்த படம் முடிஞ்சு வெளியே வரப்போ ஓகே ஆக்சுவலாக என்ன கதை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த கதை இருந்ததே தவிர்த்து ஸ்ட்ராங்காக எதுவுமே அவங்க கன்வே பண்ண ட்ரை பண்ண மாதிரி தெரியல. பிகாஸ் அவங்க ஆக்சிடெண்ட்லாம் போய் வாய்டுக்கு விழுந்துடுறாங்க. வாய்ட்லேருந்து அவங்க வெளியே வர்றது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் கிட்ட வர்றாங்க. வோல்வரினுக்கும் சரி டெட்பூலுக்கும் வந்து ஒரு நீட் இருக்குது. இந்த 2 நீடுக்காக இவங்க படம் ஃபுல்லாக ஓடினாங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்க 2 பேரும் ஆக்சிடெண்ட்லாம் வாய்டில் விழுந்துட்டு வாய்ட்லேருந்து இப்போ வெளியே வந்தால் தான் வந்து டிவியை கிட்ட இவங்க சண்டை போட்டு
ஸோ இவருக்கு உலகத்தை காப்பாற்றணும், அவருக்கு அவரோட உலகம் வந்து திரும்ப வரணுங்கிறது ஒரு நோக்கமாக இருக்குது. இங்கிருந்து இவங்க வெளியே வர்றது மட்டும்தான் ஒரு கதை அப்படிங்கிறதுனால ரொம்ப அன்கிளியராக இருக்குது. எனக்கு டெட்பூல் 1 and 2வும் சரி இதுவும் சரி ஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்லோ மோஷன் ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாம் வரும். ரொம்ப ஏன்னா இந்த கேரக்டரே கொஞ்சம் ஃபன்னியான கேரக்டர், ஒரு நக்கல் பிடிச்ச கேரக்டர் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டண்ட்டும் அந்த அளவுக்கு நக்கலாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஆரம்பத்தில் டைட்டில் கிரெடிட்ஸில் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வருது. அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மெட்டாஃபிக்ஷனல் கேரக்டர், அதுக்கு ஒரு மெட்டாஃபிக்ஷனல் கதை அப்படிங்கிறது ஓகே. ஐடியாவாக இது நல்லா இருந்தால் கூட இந்த ஐடியாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் அடிக்கடி நிறைய கேமியோஸ் கொண்டு வராங்க. லைக் வந்து அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, நீங்கள் பாருங்கள். சின்ன சின்ன கேமியோஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க. அது எல்லாமே வந்து ஒரு க்ரௌடை புல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக இருக்குது. இல்லைனா வந்து ஒரு ஆன் ஸ்பாட்டில் ஒரு 10 செகண்ட் இல்லை 5 செகண்டுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு வேலையை மட்டும்தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்காங்க. சிலதெல்லாம் ரொம்ப சைல்டிஷாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெட்பூலே ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு இப்போ சண்டை போடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டியே இல்லாமல் இந்த படம் வந்து நகர்றதா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இப்போ படம் முடிஞ்சு வெளியே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஹரண்ட்டாக இதுதான் கதை, இதுதான் ஸ்க்ரீன் பிளே, ஓகே இந்த மாதிரி விஷயம் தான் நடந்திருக்குன்னு என்னால் வந்து ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ண முடியல. டெட்பூல் கேரக்டருக்கு வந்து எப்படி ஒரு பவுண்ட்ரி இல்லையோ, இந்த கதைக்கும் திரைக்கதைக்கும் எந்த ஒரு பவுண்ட்ரி இல்லை. அதுவே இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ படமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன்னாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து டேக் அவேவாக வேறு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிகர்தண்டா சம்பவ கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.